தைராய்டு கிளாண்ட்னால நம்மளுக்கு என்ன உபயோகம், அதனால என்ன யூஸ்ஃபுல்னஸ், அது சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா நம்ம எப்படி அதை கண்டறியணும்? தைராய்டு கிளாண்ட் வந்து சரியா சுரக்கலன்னா நம்ம தலைமுடியில இருந்து கால்நகம் வரைக்கும் எந்த உறுப்பும் அஃபெக்ட் ஆகலாம். முக்கியமான தருணங்கள் லைக் பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க, இல்லை ஏற்கனவே நிறைய வாட்டி அபார்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு, இவங்களுக்குலாம் வந்து டெஃபினட்டா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். குழந்தைங்களை வந்து ஹைட் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க, சடனாக ஹைட் கம்மியாகிற மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய தைராய்டு தான். தைராய்டு வந்துருதுன்னா லைஃப் லாங்காக நான் அந்த மெடிசன் சாப்பிடணும், இல்லைனா வந்து நிறைய பேருக்கு நான் நீங்கள் ஸ்டாப்பும் பண்ணி அதுக்கப்புறம் நல்லபடியாக இருந்திருக்காங்களா? வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்கள் உடம்புல எவ்வளோ கம்மியான தைராய்டு அளவு கம்மியாக இருக்கோ அதை ரீஃபில் பண்ண தான் பார்க்குறோம். வி ஆர் நாட் கியூரிங் இட். ஆஃப்டர் சர்ஜரி ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா லைஃப் லாங் தைராக்சின் டேப்லெட், இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டேப்லெட். லைட், சூடு, ஈவன் ஈரப்பதம் எது பட்டாலும் அந்த டேப்லெட்டோட பொட்டன்சி கம்மியாயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் கலரே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும். ஸோ டயட் மாடிஃபிகேஷன், ப்ராக்கலி, காலிஃப்ளவர், சோயா அண்ட் தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸை வந்து பாதிக்க போகிறது. சரி இல்லை அவங்க அதை சாப்பிடவே கூடாதா? க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் லைக் காலிஃப்ளவர், கேபேஜ், டர்னிப் இதெல்லாம் வந்து சவுத் இந்தியன் டேட்டா, தமிழ்நாடு டேட்டா பார்த்தீங்கன்னா 1 in 800 பேபிஸில் வந்து ஒரு குழந்தைக்கு தான் தைராய்டு இல்லாமல் இருக்கும். அதர்வைஸ் 18-20 வாரத்துக்கு அப்புறம் அவங்க சுரக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 4 to 5 months தான் ரொம்ப குரூஷியல். அப்போ அம்மாவுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு, அவங்க T4 லெவல் ரொம்ப கம்மியாக இருந்து TSH ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்போ குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேறு மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர் டி நகரில் பணிபுரிகிறேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி வி ஹேட் ஒரு தைராய்டுக்காக ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணியிருந்தேன். மெயினாக அதில் வந்து தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குது, அதனால என்ன உறுப்புகள் என்ன பண்ணுறது, தைராய்டு கிளாண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால நம்ம உடம்புக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறது, அப்படி தைராய்டு கிளாண்ட் சரியாக அதோட ஃபங்க்ஷன் ஹார்மோன்ஸ் சரியாக ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அதனால என்ன ப்ராப்ளம் வரும். அதுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதுவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் பர்சன் வந்தால் தானே நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஒரு டாக்டர் அண்ட் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இஸ் அ பர்சன். நீங்கள் வந்து உங்கள் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இல்லை டயபெட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை எண்டோக்ரைன் ஆர்கன்ஸில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ன்றது ஒரு மருத்துவர் அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டால் தான் அதுக்கு குறியான கரெக்டான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ I'm very very happy to have with us Dr. Shanmuga Sundaram sir. He is a senior consultant endocrinologist at Magna Clinic, Ashok Nagar, Chennai. Welcome sir. Thank you so much for being with us. நார்மலாக இப்போ வந்து விமென்லாம் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கிட்ட வரும்போது பீரியட்ஸ்க்காக, irregular பீரியட்ஸ்க்காக வரும்போது கூட எக்கச்சக்கமான பேர் நம்ம தைராய்டு இஷ்யூஸ்க்காக வாங்க. Do you see a recent rise in trend sir? ஒரு தைராய்டு டிஸார்டர்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆறுதுன்னு பார்க்குறீங்களா உங்கள் ப்ராக்டிஸில்? டெஃபினெட்லி தேர் இஸ் ரைஸ் இன் தைராய்டு ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அயோடின் டெஃபிஷியன்சி இருந்ததுனால நிறைய மென்டல் ரிட்டார்டட் சைல்ட்ஸ்லாம் இருந்தாங்க. பட் இந்தியாவில் வந்து பெரிய ஸ்டடி பண்ணி அந்த அயோடின் டெஃபிஷியன்சி தான் அந்த மென்டல் ரிட்டார்டட், அதாவது மனநிலை மூளை குறைபாடு உள்ள பிறக்கிற குழந்தைங்கன்றனால அயோடைஸ்டு சால்ட் வந்து மேண்டேட்ரி ஆக்கினாங்க. அயோடைஸ் சால்ட் மேண்டேட்ரி ஆக்கினதுனால தான் இப்போ நம்ம அந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்குறதில்ல. பட் ஒன் ஆஃப் அதோட இது என்னென்னா தாக்குதல்கள்னா அந்த ஆட்டோ இம்யூனிட்டியை வந்து ப்ரெசிபிடேட் பண்ணும் அந்த அயோடைன் சால்ட். ப்ளஸ் அதர் எண்டோக்ரைன், அது மட்டும் சொல்ல முடியாது, அதர் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ், நம்மளோட வாழ்க்கை நடைமுறை சேஞ்சஸ் அது. ப்ளஸ் இப்போ வந்து நிறைய மாஸ்டல் செக்அப் அண்ட் ரொட்டீனாகவே நம்ம நிறைய பேர் தைராய்டு செக்அப் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு வகையில் காரணம் நம்ம தைராய்டையே இப்போ நிறையா பார்க்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அயோடின் என்ன பண்ணணும், அந்த ஆட்டோ இம்யூனிட்டி, அந்த வெள்ளை அணுக்கள் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலி தைராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதை ப்ரெசிபிடேட் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்ப்போம். அதிகமாக இருக்குது. ஸோ நார்மலாக இப்போ நான் முன்னாடியே பதிவு பண்ண மாதிரி தைராய்டு கிளாண்ட் அதோட முக்கியத்துவம் ஒரு கிறிஸ்பாக நம்ம வியூவர்ஸ் தெரியணும் அப்படின்னா, தைராய்டு கிளாண்ட்னால நம்மளுக்கு என்ன உபயோகம், அதனால என்ன யூஸ்ஃபுல்னஸ், அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நம்ம எப்படி அதை கண்டறியணும். நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம எப்போ வந்து ஒரு மருத்துவரை, அதுவும் முக்கியமாக ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை எப்போ மக்கள் வந்து மீட் பண்ணணும், அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும். தைராய்டு வந்து நம்ம மெட்டபாலிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன்ஸ். அது வந்து
அது இருந்தால் தான் எல்லா மெட்டபாலிசம் எல்லா செல்ஸும் வந்து நார்மலாக இயங்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து சரியாக சுரக்கலைன்னா நம்ம தலைமுடியிலேருந்து கால்நகம் வரைக்கும் எந்த உறுப்பும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ தைராய்டுக்கு வந்து சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது டிபெண்ட்ஸ். இது ஹைப்போதைராய்டிசமா ஹைப்பர் தைராய்டிசமா, ஆனால் சில பேருக்கு வந்து வெறும் கழுத்தில் கட்டி மட்டும் வரும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். அண்ட் இதுலேயே சில வகைகள் இருக்குது. சப்கிளினிக்கல்னு இருக்குது, ஓவர்ட்டுன்னு இருக்குது. இப்போ சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம், சப்கிளினிக்கல் ஹைப்பர் தைராய்டிசம்னா அவங்களுக்கு வந்து நோய் வெளிப்பாடு இருக்கக்கூட செய்யாது. ஒன்லி பிளட் டெஸ்ட்டில் மட்டும்தான் தெரியும். ஸோ அதை வந்து ஏசிம்டம்டிக் சொல்லுவோம். பட் முக்கியமான தருணங்கள் லைக் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்க, ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் இல்லை ஏற்கனவே நிறைய வாட்டி அபார்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு, இவங்களுக்குலாம் வந்து டெஃபினட்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் ஒரு கம்ப்ளீட்டாக நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த தைராய்டுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வருதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசமில் காமனாக வர சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின். அவங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன் வெயிட் கெயின். அவங்க நார்மலாக எப்போவும் சாப்பிட்ற மாதிரி எப்போவும் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், பட் வெயிட் கெயின் இருக்கும். முடி கொட்டுதல், ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது, ஃபெட்டிக்னஸ், அண்ட் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாகும். லேடிஸில் மெயினாக பீரியட்ஸ் ப்ராப்ளம். ஸோ லேடிஸில் எனி ப்ராப்ளம்ஸ் லைக் பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட் ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களையும் தைராய்டு நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தைங்களை வந்து ஹைட் இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க, சடனாக ஹைட்டு கம்மியாக வர மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது தைராய்டு தான். ஏன்னா தைராய்டு ஏன்னா க்ரோத் ஹார்மோன் நார்மலாக இருந்தாலும் வளர்ச்சிக்கான ஹார்மோன் நார்மலாக இருந்தாலும் தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்துச்சுன்னா வளர்ச்சி இருக்காது. ஸோ அவங்க ஹைட்டு ஸ்டேக்னெட் ஆகிற மாதிரி இருக்கா, உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு தைராய்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியிருக்கும். இது ஜென்ரலாக ஹைப்போதைராய்டிசம். ஜென்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அது முடி கொட்டுறது, வெயிட் கெயின், அன்யூஷுவல் ஃபெட்டிக்னஸ், கொலஸ்ட்ரால், அன்எக்ஸ்பிளைன்டாக கொலஸ்ட்ரால், சின்ன வயசுலேயே கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி இருந்தாலும் தைராய்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஹைப்போதைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் யூஸ்வலாக டிப்பிக்கலாக அவங்க வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ் இருக்கும், ஒரு படபடப்பு, இதய துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கை கால் நடுக்கம் இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ இது வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 months இந்த சிம்டம்ஸ் இருந்தாலே அவங்க டாக்டர்கிட்ட வந்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ் அந்த மாதிரி இருக்குன்னா டயபிட்டிஸ் மெலிட்டஸ், சுகர் ஜாஸ்தி லெவல் இருக்கா இல்லை தைராய்டு லெவல் ஜாஸ்தியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஹைப்பர் தைராய்டிசம்னா தைராய்டு ஓவராக செக்ரேட் ஆகுறது. ஸோ நம்ம மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆகும்போது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அவங்க ஒரு மாதிரி அன்ஈசினஸ், ஒரு ஆங்ஸைட்டியோடய இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த சிம்டம்ஸ் உள்ளவங்க வந்து தன்னால் வந்துருவாங்க. ஸோ பட் அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து டாக்டர் உடனே பார்க்க வேண்டியிருக்கும். when do they have to எவ்வளோ 3 months முறையா இல்லை 6 months முறையா எவ்வளோ முறை they have to repeat their thyroid function? இது வந்து ஒரு இப்போ வயசானவங்க ஒரு 65 years ப்ளஸ், மிடில் ஏஜ் பீப்புள், யங் பீப்புள், குழந்தைங்க எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டார்கெட், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அச்சீவ் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸில் it will be more aggressive. ஹைப்பர் தைராய்டிசமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டிஎஸ்ஹெச் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் ட்ரீட் பண்ண மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் டெஸ்டிங் இருக்கும். பட் கிராஜுவலாக ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா ஹைப்பர் நல்லா கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா எவ்ரி 3 or 6 months யூஸ் டு டூ. அதுவும் ஹைப்போதைராய்டிசமில் 6 months கூட பண்ண போதும். ஹைப்பரில் வந்து டோஸை யூஸ்வலாக கம்மி பண்ண பார்ப்போம், அதனால் யூஸ்வலாக 3 months பண்ண பார்ப்போம். பட் லாங் ஸ்டாண்டிங் ஹைப்பர்னாலும் 6 months ஓகே. ஸோ பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னா எவ்ரி 3 to 6 months. பட் சில கேசஸில் லைக் குழந்தைங்க அண்ட் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸில் ஈவன் வி டூ சம்டைம்ஸ் 2nd week or 3rd weeks கூட பண்ணி அந்த டோஸ் டைட்ரேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். ஸோ அகைன் த டாக்டர் வில் டேக் எ கால். ஓகே. அண்ட் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வந்த ஒன் மோர் கொஸ்டின் என்னென்னா, லைஃப் லாங் இப்போ தைராய்டுன்னு வந்துடுதுன்னா அவளுக்கு ஹைப்பர்னு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிலனாலும் அவள் மனசில் உடனே பயம் வந்துடுறது, தைராய்டு வந்துடுதுன்னா லைஃப் லாங்காக நான் அந்த மெடிசன் சாப்பிடணும், அது லைஃப் லாங்காக எடுத்துக்கணுமா, இல்லைனா வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஸ்டாப்பும் பண்ணி அதுக்கப்புறம் நல்லபடியாக இருந்திருக்காங்களா? சரி, அகைன் இதில் வந்து ஹைப்போ அண்ட் ஹைப்பர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரெண்டுமே இரு துருவங்கள் மாதிரி. ஹைப்பர் தைராய்டிசமில் எப்போவுமே வந்து நாங்கள் வந்து டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ண பார்ப்போம். யூஸ்வலாக 1.5 to 2 years மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்படி ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு ரிகரன்ஸ் வருதுன்னா அதுக்கு வேறு வகையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல இருக்க இதர் சர்ஜரி இல்லைனா அயோடின் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்க போவோம். பட் ஹைப்போ தைராய்டிசம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள்கிட்ட இதே கொஷின் தான் வரும், லைஃப் லாங் எடுக்கணுமா, டேப்லெட் டோஸ் கம்மி பண்ண முடியுமா. ஸோ இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கிளாஸில் ஒரு கால்வாசி தான் தண்ணி இருக்குன்னா நம்ம மிச்சம் 75% நம்ம ஃபில் பண்ண பார்ப்போம். அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டாக்டராக வந்து நாங்கள் அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. உங்கள் உடம்புல எவ்வளோ கம்மியான தைராய்டு அளவு கம்மியாக இருக்கோ, ஹார்மோன் செக்ரேஷன் கம்மியாக இருக்கோ, அதை ரீஃபில் பண்ண தான் பார்க்குறோம். வி ஆர் நாட் க்யூரிங் இட். ஸோ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ அதனால் ஹைப்போதைராய்டிசமில் உங்களுக்கு அந்த ஆட்டோ இம்யூனிட்டினால இல்லை ஆஃப்டர் சர்ஜரி ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எங்களோட கோல் வந்து டோஸ் கம்மி பண்ணுறதே கிடையாது.
உங்கள் தைராய்டு ஹார்மோன் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறது. ஸோ தட் உங்கள் மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும். வெறும் வயிற்றுல டேப்லெட் சாப்பிடணும், அதுவும் மெயினாக வந்து ஹைப்போ கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வெறும் வயிற்றுல காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே சாப்பிடாம தான் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும். சாப்பிட்டு ஒரு 20 to 30 minutes நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுக்கு எதனா ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்து நான் மறந்து போய்ட்றேன், என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் அப்புறம் எடுத்துக்கலாமான்னு சின்ன சின்ன இந்த மைன்யூட் ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் இந்த நார்மல் டே டு டே லைஃப்பில் இருக்கிறது தான் அவங்களுக்கு கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏதான ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்கா, இல்லை அவங்க அது ஃபாலோ பண்ணணுமா, இல்லை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாமா அந்த டேப்லெட்டை? இந்த தைராக்சின் டேப்லெட், அது ஹைப்போதைராய்டிசம் கொடுக்குறது வந்து தைராக்சின் டேப்லெட். இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டேப்லெட். லைட், சூடு, ஈவன் ஈரப்பதம், இது எது பட்டாலும் அந்த டேப்லெட்டோட பொட்டன்சி கம்மியாயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் கலரே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும். இல்லைனா டைட் பிளாஸ்டிக்காக, இப்போ வந்து புதுசாக அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ஒரு டேப்லெட் மட்டும் வர மாதிரிலாம் வந்திருக்கு. அதனால தான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அன்கண்ட்ரோல் இருந்தால் நான் இல்லைனா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்போம். கிச்சனில் வைக்கிறீங்களா, இல்லைனா ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறீங்களா? ஏன்னா அந்த சரௌண்டிங் ஹீட் இருந்தால் கூட அந்த டேப்லெட்டோட பொட்டன்சி கம்மியாயிரும். நீங்கள் ஈர கையில் எடுக்கிறீங்க, ப்ரஷ் பண்ண உடனே போய் அப்படி ஈர கையில் ஒரு 4-5 மாத்திரை எடுத்து திருப்பி 3 மாத்திரை உள்ளே போகிறீங்கனால அந்த பொட்டன்சிலாம் போயிடும். அண்ட் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா இது எல்லாமே டேப்லெட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஸ்மால் பாயிண்ட்ஸ், பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் வெறும் வயிற்றில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம அந்த தைராய்டு டேப்லெட் நம்ம குடல்ல இருந்து நம்ம பிளட்டுக்கு போகிறது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் மினிமம் 45 minutes 1 hour கேப் கொடுக்க சொல்லுவோம். டேப்லெட் போட்டுட்டு 45 minutes 1 hour கேப். ஸோ தட் நம்ம மிச்ச சாப்பிட்ற சாப்பாடு வந்து அந்த அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணாது. முக்கியமாக பால் ஐட்டம்ஸ் எல்லாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால் ஐட்டம்ஸ்லாம் 3 to 4 hours கேப் கொடுக்கணும் டேப்லெட் போட்டுட்டு. பட் அட்லீஸ்ட் ஒரு 1 hour கேப் வச்சு கொடுக்குறது பெட்டர். ஸோ அண்ட் அயன் கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் அட்லீஸ்ட் 4 hours. ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி பார்ப்போம், டேப்லெட் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம், பட் தைராய்டு லெவல் கண்ட்ரோலே ஆகாது. என்னென்னு பார்த்தா அயன் கால்சியம் டேப்லெட் அவங்க தைராய்டு டேப்லெட் போட்டு ஒரு 1 hour 2 hours எடுப்பாங்க. ஸோ அது கூட வந்து அவங்க தைராய்டோட அப்சார்ப்ஷன் எல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணும். ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் 4 hours கேப் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் மேபி சொல்கிறது சின்ன சின்ன இதாக தெரியும், பட் இட் மேக்ஸ் எ மேஜர் டிஃப்ரென்ஸ். அந்த கேப்பெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வரும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் இது தெரிஞ்சுக்கிறது இல்லை. டேப்லெட்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லி சாப்பிட்டுடுறாங்க, அது எப்போ சாப்பிடணும். அதுவும் எக்ஸலண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற இடம், அந்த பர்டிகுலர் பாட்டில் எங்கே வைக்கிறோன்றது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்போ வந்து நம்ம இப்போ சர்ஜரின்னு சொல்கிறோம், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாட் மெனி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறதில்ல, பட் தைராய்டு நாடியூல் இல்லை காய்டர் சொல்கிறோம். காய்டர்லேயே 2 ஹைப்போக்கும் வரலாம், கம்மியாக இருக்கும் போதும் ஹைப்பருக்கும், 2த்துக்குமே காய்டர் வரலாம், நாடியூலும் வரலாம். ஸோ எந்த கேசஸ்க்கெல்லாம் சர்ஜரின்றது அவங்க பிளான் பண்ணுவாங்க மேலாக? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிகாஸ் நிறைய டைம் வந்து இந்த ஹைப்பருக்கு வந்து சர்ஜரிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ உள்ள அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஏன்னா மெடிகேஷன்ஸில் நல்ல நல்ல மெடிகேஷன்ஸ் இருக்குது. யூஸ்வலாக ஹைப்போதைராய்டிசம் ஹைப்பர்தைராய்டிசம் வர்றது வந்து இந்த ஆட்டோ இம்யூனிட்டி, நம்ம உடம்புல இருக்க வெள்ளை அணுக்கள் போய் எதர் சப்ரஸ் பண்ணது இல்லை ஸ்டிமுலேட் பண்ணது. இது வந்து 99% டேப்லெட்லேயே சரி பண்ணிடலாம். அண்ட் ஸ்வெல்லிங் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஸோ நோ நீட் ஃபார் சர்ஜரி. அட்லீஸ்ட் வி ஷுட் கிவ் அடிக்குவேட் டைம். 6 months 1 year 2 years நம்ம ட்ரீட் பண்ணியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது காஸ்மெட்டிக் ரீசன்னால சர்ஜரி பண்ணால் டிஃப்ரெண்ட் திங். பட் 99% கம்ப்ளீட்டாக போயிடும். பட் தேர் இஸ் another entity called மல்டிநாடுலர் காய்டர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு லெவல்ஸ் யூஸ்வலாக நார்மலாக இருக்கும், இல்லை மைல்டாக ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நீர் கட்டி மாதிரி மல்டிபிள் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் சிங்கிள் நாடியூல் கூட நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும். பிகாஸ் ஆஸ் எ டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது டேஞ்சர் இருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணதான் டாக்டரோட டியூட்டி. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து சில க்ரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி நாங்கள் எஃப்என்ஏசிக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அதாவது கேன்சர் மாதிரி டவுட்ஃபுல் இருக்குது, இல்லை கேன்சர் மாதிரி இருக்குன்னா அந்த பயோப்சி செல்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அகைன் டிசைட் பண்ணுவோம். ஸோ இஃப் கேட்டகரிலி அது வந்து டவுட் இல்லை அப்படின்னா நாங்கள் ஜஸ்ட் அப்சர்வேஷன் இயர்லி ஒன்ஸ் 2 yearly ஒன்ஸ் ஸ்கேன் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். இல்லை பேஷண்ட்டுக்கு பயமாக இருக்குது காஸ்மெட்டிக் ரீசன்னால, இல்லை எஃப்என்ஏசியில் வந்து கேன்சர் மாதிரி ஒரு டவுட் இருந்தால் கூட வி அட்வைஸ் ஃபார் சர்ஜரி. ஏன்னா தைராய்டு கேன்சர் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலான்றனால ஈவன் டவுட் இருந்தால் கூட வி அட்வைஸ் ஃபார் சர்ஜரி. பட் அகைன் தட் அது வந்து இப்போ 100 பேர் எவாலுவேட் பண்ணோன்னா ஒரு 5% ஆஃப் த பீப்புள் தான் அதில் இருப்பாங்க. ஆமாம், மிச்ச 95% ஆஃப் த பீப்புள் ஜஸ்ட் அப்சர்வேஷன் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மெடிசன்ஸ் ஆர் ஜஸ்ட் அப்சர்வேஷன். சரி, அகைன் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கட்டி இருக்குது, எனக்கு ஒன்றுமே மெடிசன் கொடுக்கலையானா ஆஸ் ஏ டாக்டர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு டேப்லெட் இருக்குன்னா தான் நாங்கள் டேப்லெட் கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டோம். ஸோ வி ஜஸ்ட் கிவ் ரீஅஷூரன்ஸ் அண்ட் கீப் அண்டர் ஃபாலோ அப், அவ்வளோதான். இப்போ அந்த சால்ட்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார்? அந்த நிறைய பேர் இப்போ வந்து அயோடைஸ் சால்ட்டுன்னு நம்ம நிறைய விளம்பரத்தில் கூட பார்க்குறோம். உப்பில் வந்து நாங்கள் அயோடைஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் அயோடின் சால்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பிங்க் சால்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ எந்த சால்ட்டு தான் இப்போ யூஸ் பண்ணணும்? அது குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை அது பாதிக்குமா? சரி, டெஃபினெட். லெட்ஸ் பி சிம்பிள். ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டே வந்து மேண்டேட்ரியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் எல்லாமே அயோடைஸ் சால்ட் தான். ஸோ அன்லஸ் த பேஷண்ட் ஹஸ் ஹைப்பர்தைராய்டிசம், இல்லை சில கண்டிஷன்ஸ் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி ரேடியோடின் தெரப்பி கொடுக்குறோம், ஆஃப்டர் தைராய்டு சர்ஜரி கேன்சருக்கு அப்புறம் சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அயோடைஸ் சால்ட் வேண்டான்னு சொல்லுவோம்.
அந்த சர்டன் பீப்புள் தவிர மிச்சம் எல்லாரும் அயோடைஸ் சால்ட் தான் எடுத்தாகணும். ஸோ வித்தவுட் எனி டவுட் டேக் அயோடைஸ் சால்ட் அன்லஸ் டாக்டர் வந்து வேண்டான்னு சொன்னாலும் வழியே எல்லாரும் அயோடைஸ் சால்ட் தான் எடுக்கணும். ஷூர் சார். இது இந்த பிங்க் சால்ட்க்கும் எதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நிறைய அகைன் இது வந்து ரெகுலரைஸ்டு. ஈவன் இப்போ அயோடைஸ் சால்ட்டே பார்த்தீங்கன்னா அது லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம வீட்டில் நம்ம கன்சியூம் பண்ணுறதுலேயே அது வந்து டிகிரேட் ஆகும். ஸோ அதுலேயே வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கான முறையெல்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் கவரில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக கொட்டி வைக்கிறதுலாம் கூட பார்த்தீங்கன்னா அயோடைஸ் கம்மியாயிரும். ஸோ இதுலேயே இந்த அளவுக்கு அயோடைன் கம்மியாகும்னா இந்த பிங்க் சால்ட்டில் மேபி மைல்டாக அயோடின் இருக்கலாம், பட் நாட் ரெக்வயர்ட் அமௌண்ட். ஸோ பிகாஸ் அதிலலாம் வந்து இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெகுலரைஸ்டு இருக்காது. ஸோ அது பேக்கிங்கில் வர எல்லா சால்ட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரெகுலரைசேஷன் படி எவ்வளோ அதிலே கொடுத்துருப்பாங்க, பிபிஎம்னு கொடுத்துருப்பாங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லிட்டு. அது அடிக்குவேட் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதை கன்சியூம் பண்ணுறது பெட்டர். அப்பார்ட் ஃப்ரம் நம்ம இப்போ மெடிகேஷன்ஸ் கொடுக்கறத விட அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டயட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ டயட்டை பார்த்ததுல இப்போ ஆணாகட்டும் இல்லை பெண்ணாகட்டும் நிறைய நம்ம க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம்ல, இவாளுக்கு நம்ம இப்போ வியூஎஸ்க்கு சொல்லணும்னா ப்ராக்கலி, காலிஃப்ளவர் இல்லைன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வேறு இப்போது நிறைய நீங்கள் அது போட்டாலே நம்ம இன்டர்நெட்டில் வந்துடுறது இதெல்லாம் தைராய்டு ஹார்மோன், சோயா அண்ட் தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸை வந்து பாதிக்க போகிறது. ஸோ நீங்கள் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. காலிஃப்ளவர் ஆகட்டும் இல்லை ப்ராக்கலி, சோயா அந்த மாதிரி எதானு இருக்கும்போது எதான ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி இருக்கா சார்? சார் இல்லை அவங்க அதை சாப்பிடவே கூடாதா, இல்லை வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்? நிறைய பேருக்கு வந்து எனக்கு தைராய்டு இருக்குது, நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டயட் மாடிஃபிகேஷன் இப்போ வீட்லேயே எப்படி அவங்களால அட்லீஸ்ட் இன்னும் வேர்சன் பண்ணாமல் இருக்க முடியும்? மெடிசன்ஸை தவிர டயட்டில் என்ன அவங்க பார்த்துக்க முடியும்? என் பேஷண்ட்ஸ் நான் சொல்கிற ஒரு 3 or 4 திங்ஸ் தான். கீப் இட் சிம்பிள். இன்டர்நெட் பண்ணாதீங்க, கூகுள் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் டேப்லெட் வந்து ரெகுலராக எடுங்க. அண்ட் மெயின் திங் அந்த 45 minutes கேப், தட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். அது ஒன்று. செகண்ட் வந்து இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் லைக் காலிஃப்ளவர், கேபேஜ், டர்னிப் இதெல்லாம் வந்து அடிக்யூட்டாக பாயில் பண்ணிங்கன்னா அதில் உள்ள இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வில் பி ரிமூவ். ஸோ நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ சவுத் இண்டியன்ஸ் வெஜிடேரியன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 or 4 வெஜிடபிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தேர் வில் பி நத்திங் லெஃப்ட். ஸோ டோன்ட் ஸ்டாப் டேக்கிங் இட். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். சோயா என்ன பண்ணுன்னா அது வந்து தைராய்டு கிளாண்டில் அந்த ப்ரொடக்ஷனையும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் நம்ம தைராய்டு டேப்லெட் வந்து பிளட்டில் போகிறதையும் இன்டர்ஃபியர் பண்ணும். அதுவும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். பட் சம்டைம்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுக்கிறனால ஒன்றும் இல்லை. ஸோ மாட்ரேட், எனிதிங் மாட்ரேட் பேலன்ஸ்டாக எடுத்திங்கன்னா எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ தேர் இஸ் நோ ஈவன் நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த மில்லட்ஸு அந்த மாதிரி இதில் குளுட்டன் டயட் அதிலலாம் நிறைய இது இருக்குது. பட் எனிதிங் இன் மாட்ரேஷன் இஸ் ஓகே, பேலன்ஸாக எடுத்தால் ஓகே. பட் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள் எஸ் யூ கேன் டேக் ஆஃப்டர் அடிக்வேட் பாயிலிங். சோயா ஆஸ் மச் as பாசிபிள் அவாய்ட் பண்ணுங்கள். ஹைப்போதைராய்டிசம் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹைப்பர்தைராய்டிசம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் இஃப் என்னைக்காச்சும் ஒகேஷ்னலாக இன் மாட்ரேஷன் குவான்டிட்டி இஸ் ஃபைன். குளுட்டன் ஃப்ரீ டயட் வந்து சில கேசஸில் வந்து பிகாஸ் ஹைப்போதைராய்டிசமில் நிறைய பேருக்கு இந்த சீலியாக் டிசீஸ் இருக்கும். பட் நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து நம்ம ரொம்ப இந்த வீட் ஐட்டம்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ டிப்பிக்கலாக இந்த நார்த் இண்டியன்ஸ் பீப்புள்ஸில் வர மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்காது. பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போது ஒரு டோஸ் கொடுக்குறோம், ஒரு வெயிட் அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டோஸ் இல்லாமல் ரொம்ப ஹை டோஸ் தேவைப்படுதுன்னா தென் சஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு மேபி அண்டர்லைங் இந்த சிலியாக் டிசீஸ்னால் அந்த குளுட்டனுக்கு வந்து அலர்ஜினால வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டோஸ் ஜாஸ்தி தேவைப்படும். அவங்களுக்கு நாங்கள் எவாலுவேட் பண்ணுவோம் இந்த மாதிரி சிலியாக் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. என்ன சிம்டம்ஸ் இருக்கும் சார் சிலியாக்? யூஸ்வலாக சவுத் இண்டியன்ஸில் பெரிய சிம்டம்ஸ் இருக்காது. சட்டிலாக அவங்க வந்து ரெகுலராக வீட் ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட் ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது ஒரு டயரியா, இன்டைஜஷன், ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்கும். பட் நிறைய பேருக்கு ஈவன் ரிப்போர்ட்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் வி புட் தம் ஆன் gluten free diet. இப்போ ட்ரையல் மாதிரி கொடுப்போம், நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அந்த டோஸ் ஹை டோஸ் 200, 250, 300 எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஈவன் தைராய்டு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். பட் gluten free diet கொடுக்கும்போது சட்டிலாக வந்து அவங்களோட டோஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அகைன் எல்லாமே வந்து கிளினிக்கில் வி மேக் ஜட்ஜ்மெண்ட். அவங்களோட வெயிட், அவங்க எவ்வளோ டோஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வி கோ. எனிதிங் பேலன்ஸ் ஹெல்த்தி ஃபுட் எடுத்தாலே போதும். வேறு எதுவும் நியூவாக ஒன்றும் எதுக்காக ட்ரை பண்ண வேண்டாம். பட் ஹைப்பர்தைராய்டிசமில் there are certain foods to be avoided. That's very clear. அவங்களுக்கு வந்து அயோடின் வந்து நம்ம தைராய்டுக்கு வந்து இன்னொரு உற்பத்தி பண்ணுறது கூட்டுறதுனால இந்த சீ ஃபுட்ஸ் அண்ட் அயோடைஸ் சால்ட்டை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ தட்ஸ் வெரி கிளியர் இன் ஹைப்பர்தைராய்டிசம் இஸ் வெரி கிளியர். ஹைப்பர்தைராய்டிசம் நான் சொன்ன இந்த 3-4 பாயிண்ட்ஸ் நான் வச்சா போதும். நிறைய பேருக்கு இப்போ நம்ம ப்ரெக்னன்சி பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு அம்மா ஒரு ப்ரெக்னன்ஸ் டைம் போது நார்மலாக இருந்த தைராய்டு வேல்யூஸ் கூட ப்ரெக்னன்சி போது நம்ம டேப்லெட் ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு. அவன் நான் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா ப்ரெக்னன்சியில் தைராய்டு இருந்தால் குழந்தைங்களுக்கும் தைராய்டு வரும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ப்ரெக்னன்சியில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கும், நம்ம ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் தைராய்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு? சரி, குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக 18 to 20 வாரத்து வரைக்கும் அவங்க வந்து தைராய்டு சுரக்க மாட்டாங்க. அவங்களோட உற்பத்தி வந்து உருவாகாது. 18-20 வாரத்துக்கு அப்புறம் மோஸ்ட்லி இந்தியன் சவுத் இந்தியன் டேட்டா, தமிழ்நாடு டேட்டா பார்த்தீங்கன்னா 1 in 800 பேபிஸில் வந்து ஒரு குழந்தைக்கு தான் தைராய்டு இல்லாமல் இருக்கும். அதர்வைஸ் 18-20 வாரத்துக்கு அப்புறம் அவங்க சுரக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்
4 to 5 months தான் ரொம்ப குரூஷியல். ப்ரெக்னென்சி தான் ரொம்ப குரூஷியல். ஏன்னா அப்போ தான் அந்த ஆர்கன்ஸும் டெவலப் ஆகும். அப்போ அம்மாவுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு, அவங்க T4 லெவல் ரொம்ப கம்மியாக இருந்து TSH ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, அவங்க அயோடின் இன்டேக்கும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, அப்போ குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ பட் நவ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் யூனிவர்சலி எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அதனால வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு 4-5 வீக்ஸ்லேயே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ ரொம்ப அவங்க வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் ஆகிற பார்க்குறதில்ல. பட் பெட்டர் இப்போ நீங்கள் பிளான்டு ப்ரெக்னென்சினா ஈவன் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஒரு வாட்டி தைராய்டு செக் பண்ணி அதை கண்ட்ரோல் வச்சுக்கிறது பெட்டர். இல்லை அன்பிளான் ப்ரெக்னென்சினா ஒன்ஸ் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனோடனே ஆல்வேஸ் உங்கள் சுகர் லெவல்ஸையும் தைராய்டு லெவலையும் செக் பண்ணிக்கிறது பெட்டர். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் தட் யூ நோ டியூரிங் ப்ரெக்னன்சி இல்லை வென் யூர் பிளானிங். இப்போது சார் சொன்ன மாதிரி வென் யூர் பிளானிங் ப்ரெக்னன்சி ஆல்சோ உங்கள் தைராய்டு லெவல்ஸை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் மதர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு கைனகாலஜிஸ்ட் இல்லை ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை அவங்க தைராய்டுக்காக இது பண்ணணும், இல்லை அதே அமௌண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணணுமா அந்த டோசேஜ் டேப்லெட்ஸை? சரி, அகைன் இது பல இதில் எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடி பாசிட்டிவ் இருக்கா, அண்ட் அவங்களுக்கு எப்போ கண்டுபிடிச்சது, எவ்வளோ டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். அவங்களுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா, லைக் டைப் 1 டயபிட்டிஸ், ரொமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் எதாவது இருக்கா, எல்லாமே கன்சிடர் பண்ணணும். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் ஒரு என்டிட்டி இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் தைராய்டிட்டிஸ்னு. இது வந்து காமன், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, பட் வெரி வெரி காமன். நிறையா லேடிஸ்க்கு இது இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 இயரில் வந்து நிறையாவே ஃப்ளக்சுவேஷன் ஆகும். சில பேருக்கு பார்த்தா ஹைப்பர் மாதிரி போவாங்க, சில பேருக்கு சிவியர் ஹைப்போ மாதிரி போவாங்க. ஸோ வெரி காமன். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு தைராய்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆன்டிபாடி பாசிட்டிவ் இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் தைராய்டு இருக்குன்னா 6 வீக்ஸில் ஆஃப்டர் டெலிவரி 6 வீக்ஸில் வந்து செக் பண்ணுறது பெட்டர். அவங்க ரொம்ப லோ டோஸ் ப்ரெக்னென்சியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ஆன்டிபாடி நெகட்டிவ்னா டேப்லெட் ஈவன் ஆஃப்டர் டெலிவரி ஸ்டாப் பண்ணிவிட்டு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் எவால்யூட் பண்ணிக்கலாம். அவங்களும் 6 வீக்ஸில் வந்து எவால்யூட் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ட் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆன்டிபாடி பாசிட்டிவ் டிபிஓ ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருக்குன்னா டேப்லெட்டை கண்டினியூ பண்ணிவிட்டு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து எவால்யூட் பண்ணி டோஸ் ஆச்சு. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு வேக்சினேஷன்லாம் போடும்போது அவங்களையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.5 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே தே ஹேவ் டு செக் தியர் தைராய்டு ஆன்டிபாடி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ஐ திங்க் இந்த பதிவில் காமனாகவே நம்ம தைராய்டு இப்போ கேட்ட கொஸ்டின்ஸுக்கு இப்போ நம்ம மருந்து சாப்பிட்றதுலாகட்டும், இல்லை ஹைப்போவோ ஹைப்பர் தைராய்டிசம் 2 விதமான தைராய்டிசம், அது எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது, அண்ட் எப்போ டெஸ்ட் பண்ணணும், எப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை நம்ம அணுகணும், அண்ட் எவ்வளோ மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த டெஸ்ட் பண்ணணும், அண்ட் அந்த பர்டிகுலர் டேப்லெட்டுக்கான அர்த்தம், அந்த டேப்லெட் எப்போ எடுத்துக்கணும், அதை எடுத்து எப்போ மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம், அது இது மாதிரியான காமன் மித்ஸ் அபவுட் தைராய்டு டிஸார்டர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். டூ வாட்சஸ் அண்ட் இன்னும் உங்களுக்கு மோர் கமெண்ட்ஸ் இல்லை வீடியோ கொஸ்டின்ஸ் இருந்தாலும், இதில் ஏதான சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.